Good evening, sir. Good evening. Sir. Good evening. Screen share ஆயிருக்கா? நான் பேசுறது கிளியரா கேக்குதா? ஸ்கிரீன் ஷேர் சொல்லுங்க மகள், ஸ்கிரீன் ஷேர் ஆயிருக்கா? நான் பேசுறது கிளியரா கேக்குதா? ஷேர் ஆகியிருக்கு சார். பேசுறது கிளியரா கேக்குதா? சார் கிளியரா கேக்குது. சரி, ஓகே. நாங்க இந்த நேர்வீத சமன் பாடம் தான் நாங்க பார்த்து கொண்டிருக்கோம். நேர்வீத சமன் பாடம் தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப நேர்வீத சமன் அப்படின்னு சொன்னா ரெண்டு கணியங்கள், சரியா? ரெண்டு கணியங்கள், ஏதாவது ரெண்டு கணியங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒழுங்குல அதிகரித்து கொண்டு செல்லுமாயிருந்தா, அவ்வளாடி குறைந்து கொண்டு செல்லுமாயிருந்தா அதை எங்களுக்கு விகிதத்துல காட்ட முடியும். அப்படி விகிதமாக காட்ட முடியுமாயிருந்தா அந்த ரெண்டு கணியங்களை தொடர்புபடுத்தி ஒரு பின்னமாக காட்ட முடியும். பின்னமாக காட்டும் பொழுது அந்த ரெண்டு தொடர்புகளும் ஒரே பெருமானத்தை கொண்டு அதிகரித்து செல்லுமாயிருந்தா அது ரெண்டும் நேர்வீத சமன் அப்படின்னு எங்களுக்கு மேக்ஸ்ல சொல்லி காட்டலாம். இதுதான் நாங்க லாஸ்டா பார்த்தது. சரியா மகள்? சரியா மகன்? அப்ப அதுல இந்த இதுல உள்ள பயிற்சி எல்லாம் பார்த்துட்டோமா? இதுல உள்ளது குயிக்கா சொல்லுங்க. இந்த பயிற்சிகள் இதுல உள்ளது இதுல உள்ளது பார்த்தாச்சு. சரியா? இதுல எனக்கு ஞாபகம் இருக்குது. சரி, அப்ப இதுல சும்மா ஒரு விளக்கத்துக்காக சொல்றேன். சீரான வேகத்தில் நீர் வடிந்தோடும் ஒரு நீர்க்குழாய் 1000 லிட்டர் கொள்ளளவுள்ள தாங்கி ஒன்றை நிரப்புவதற்கு 5 நிமிடங்கள் எடுக்குமாயின், அப்ப 1000 லிட்டர் நிரம்புறதுக்கு 5 நிமிடங்கள். அப்போ ஒரு நிமிடத்துல எத்தனை லிட்டர்னு கண்டுபிடிக்கலாம். ஒரு நிமிடத்துல 200 லிட்டர் வரும். 5 நிமிடங்கள்ல 1000 லிட்டர் ஆயிருந்தா ஒரு நிமிடத்துல 200 லிட்டர் அப்படின்னு வந்துருவார். அப்ப அவங்க கேட்கிற கேள்வி 1600 லிட்டர் நிரம்புறதுக்கு எத்தனை நிமிடங்கள் எடுக்கும்? அப்ப இந்த 1600 200ஆல பிரிச்சு விட்டீங்கன்னு சொன்னா 8 நிமிடங்கள் வரும். 8 நிமிடங்கள். அப்போ ஒரு நிமிடம் 60 செகண்ட் என்றபடியால அந்த 8 நிமிடத்தை 60ஆல பெருக்கி விட்டா 480 செகண்ட் அப்படின்னு சொல்லி ஆன்சர் எங்களுக்கு கிடைக்கும். சரியா? ஓகே சார். சரியா? அப்ப இதுல எல்லா கேள்விகளுமே ரெண்டு கணியங்களை வச்சுதான் தந்திருக்காரு. 8 தோடம்பழங்களின் விலை. அப்ப விலை என்பது ஒரு கணியம், 8 தோடம்பழங்களுக்கு அன்னைக்குல எண்ணிக்கை. அப்ப எண்ணிக்கை ஒரு கணியம், விலை ஒரு கணியம். அப்ப இந்த எண்ணிக்கைக்கு ஏற்ப இந்த விலை என்ன செய்யும்? ஒரு சரியா ஒரு தொடர்புல அதிகரித்து கொண்டு செல்றதை நாங்க பார்க்க முடியும். 8 பழங்களுக்கு 320 ரூபாய் ஆயிருந்தா 5 பழங்களுக்கு எவ்வளவு? அப்ப 8 பழங்கள் 320 ரூபாய் இருந்தா ஒரு பழத்தின் விலை 40 ரூபாய். அப்ப 5 தோடம்பழங்களோட விலை எவ்வளவு? ஒரு பழத்தின் விலை 40 ரூபாய், 40 ரூபாய் இருந்தா 5 தோடம்பழங்களுக்கு எவ்வளவு? 200 ரூபாய். சரியா? அப்ப இந்த மாதிரி எங்களுக்கு இதண்ட பெருமானத்தை எங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும். சரியா? இதுக்கு அடுத்து தலைப்பு இருந்துச்சு விளக்கம் அளிக்கும் முறையை பயன்படுத்தி நேர்வித சமன் பிரச்சனைகளை தீர்த்தல். சரியா? சரி, இதுல எழுதியிருக்கோம்னு நினைக்கிறேன். எழுதியிருக்கோம் தானே இதுல? சரி, எத்தனை உதாரணம் இதுல விளங்கப்படுத்தியிருக்கேன்? இந்த பகுதிக்கு வந்தவங்க கொஞ்சம் குயிக்கா பார்த்து சொல்லுங்க. 3 உதாரணங்கள் இதுல பார்த்திருக்கிறோம். ஓகே, தேங்க்யூ. சரி, இந்த உதாரணம் நாங்க பார்த்தோம். 5 மாம்பழங்களின் விலை ரூபாய் 75 எனில் 8 மாம்பழங்களின் விலை எவ்வளவு?
அப்ப 5 மாம்பழங்கள் அம்புக்குறி ரூபாய் 75, 8 மாம்பழங்கள் அம்புக்குறி ரூபாய் எக்ஸ். அப்ப அந்த 8 மாம்பழங்களுக்கான விலையை மட்டும் நாங்க எக்ஸ்ன்னு சொல்லி எடுத்துக்கொள்ளணும். அப்படி எக்ஸ்ன்னு சொல்லி எடுத்தோம்னா 5க்கு 8 விகிதங்கள் விலை எண்ணிக்கை ஒரு பக்கம் இருக்கும் விகிதமாக, விலை ஒரு பக்கம் இருக்கும் விகிதமாக, பிறகு ரெண்டையும் பின்னமாக எழுதினா 5ன் கீழ் 8 75ன் கீழ் எக்ஸ். அப்ப இணைக்குல குறுக்கு பெருக்கம் செய்யணும். குறுக்கு பெருக்கம் செய்யக்கல இப்படி எக்ஸ் மாய்க்க இருக்கணும். இப்படி எக்ஸ் மாய்க்க வச்சு பெருக்கிறது தான் குறுக்கு பெருக்கம் அப்படின்னு சொல்றது. நேரடியா பெருக்கிறது இல்ல, குறுக்கு பெருக்கம். இப்படி எக்ஸ் மாய்க்க பெருக்கணும்னா சரி. அப்ப 5ம் எக்ஸும் இங்க பெருக்கப்படும், 8ம் 75ம் பெருக்கப்படும். ஆகவே பெருக்கப்பட்டுள்ள ஒரு பெருமானம் சமனை தாண்டி வரும்பொழுது பிரிக்கப்படும். நாங்க ஆல்ரெடி வெள்ளனைக்கு அது படிச்சிருக்கிறோம். அப்ப அந்த 5 சமனை தாண்டி இந்த 75 பக்கம் வந்தா வகுக்கும். அப்ப 75ஐயும் 5ஐயும் சுருக்கலாம் 5ஆல. சுருக்குனீங்கன்னா 5ல 5 ஒரு முறை, 75ல 5 வந்து 15 தடவைகள். ஸோ 15ஐ 8ஐயும் பெருக்குனீங்கன்னா 5 மாம்பழங்களோட விலை 75, 8 மாம்பழங்களோட விலை எவ்வளவுன்னு கேட்டா 120 அப்படின்னு சொல்லி வரும். சரியா? இப்ப இதுல உள்ள அந்த பயிற்சிகள் நாங்க பார்த்துட்டோமா மகள்? இதுல உள்ள பயிற்சி சொல்லுங்க. இந்த இடைவெளி நிரப்புறதை பார்த்தோம் தானே? இல்ல சார். இது இன்னும் பார்க்கல இல்ல கூட. சார், இதுதான் இன்னைக்கு பார்க்கணும். சரியா, சரி. செய்துக்கிட்டு வர சொன்னேனா? இல்ல சார். செய்துக்கிட்டு வர சார். சொன்னேன். செய்துக்கிட்டு வர சொன்ன மாதிரிக்கே ஞாபகம் ஒன்று இருக்குது. ஆனா இப்ப பெரிய லீவ் ஒன்றுல இருந்துட்டு வந்தனால கொஞ்சம் மறந்துடுச்சு. நீங்க தான் சொல்லணும். செய்ய சொல்லல சார். சரி, ஓகே. சரி, இப்ப இந்த 1வது 2வது 3வது 4வது 5வது 6வது இந்த 1வது கேள்வியில சரியா விகிதம் தந்திருக்காங்க. அப்ப விகிதத்துல 2 உறுப்புகள் இருக்குது. அப்ப இந்த பக்கம் ஒரு விகிதம் இருக்குது, வலது பக்கம் ஒரு விகிதம், இடது பக்கம் ஒரு விகிதம் இருக்குது. அங்க இடைவெளியை நிரப்பணும். இப்ப இந்த 2ல இருந்து இந்த 8 வரணுமா இருந்தா 2 என்ன செஞ்சா 8 வரும்? 2 4ஆல 2 வந்து இங்க வைக்கல 4ஆல பெருக்கப்பட்டிருக்குது. 2 வந்து எத்தனையால பெருக்கப்பட்டிருக்குது? 4ஆல பெருக்கப்பட்டிருக்கு. 4ஆல பெருக்கப்பட்டிருக்குது. அப்ப இந்த இடைவெளி நிரப்பணுமா இருந்தா இந்த 5ஐயும் எத்தனையால பெருக்கணும்? 4ஆல பெருக்கணும். அப்ப 5 4ஆல பெருக்குனீங்கன்னா இணைக்கிற இடைவெளியில 5 20. 20. சரி, அந்த மாதிரிக்கே மத்தத டக்குன்னு போடுங்க பாப்போம். ஒண்ணு நான் என் பங்குக்கு செய்து காமிச்சிட்டேன். மத்த டக்குன்னு இடைவெளி நிரப்புங்க பாப்போம். போட்டீங்களா? இல்ல சார். கொஞ்சம் குயிக் பண்ணுங்க. அது பெரிய கஷ்டம் இல்லாத கேள்வி.
பாப்போமா மகள் மகன் பாப்போமா? ஓகே சார். சரி, இப்ப இந்த 4ல இருந்து தான் 20 வந்திருக்குது அப்படின்னு விலையும் கொள்ளுங்க. அப்ப 4ல இருந்து 20 வரணுமா இருந்தா ஒன்று 4ஆம் வாய்ப்பாடு. அப்ப 4ல இருந்து 20 வரணுமா இருந்தா 4 எத்தனை ஆள பெருக்கி இருக்கணும்? 5 5. அப்ப இங்க 4 5ஆல பெருக்குனா 3ஐயும் 5ஆல பெருக்கணும். அப்ப இங்க நிக்கல 15 விட போட்டிருக்கீங்களா? ஓ சார். சரியா? அப்ப அதே மாதிரி மற்றதையும் டக்குன்னு குயிக்கா போடுறேன். 8 40. ஆகவே 3 8 24. அப்ப அங்கனைக்குல 8ஆல பெருக்கி இருக்கணும். இந்த இலக்குல 24 வந்திருக்கணும். சரியா? ஓகேவா? ஓகே சார். சரி, அடுத்து பாருங்க. 4க்கு 1ங்கிற விகிதம். அப்போ 1க்குரியதான் 8. அப்போ ஓர் 8 8ஆ இருந்தா இங்க 4 8 32. சரியா? சரி ஓ சார். சார். அடுத்து 6 வந்து எத்தனையால பெருக்குனா 30 வரும். 6 5 30. அப்ப 6 5 30னா 5ஆம் வாய்ப்பாடு. அப்ப இந்த 35 5ஆல பிரிச்சு விட்டீங்கன்னா இங்க இருக்கிற 7 வந்திருக்கும். ஓகே, ஓகே சார். 6 5 30, 7 5 35. அடுத்தது இங்க சரியா 8ல இருந்து 24 வந்திருக்குன்னு சொன்னா 8 3 24. ஆகவே 15 வரணுமா இருந்தா இங்க நிக்கல 5 வந்திருக்கும். சரியா? சரி சார். சார் அப்ப ஓகே தானே? இப்ப சரியா இது விளங்கிச்சா எல்லாருக்கும்? ஓம் சார். ஓம் சார். சரியா செய்திருந்தா சரி போட்டு கொள்ளுங்க. யாருக்காவது பெருமானங்கள் போடுறல சிக்கல் அப்படின்னு சொன்னா கரெக்ஷன் பண்ணி கொள்ளுங்க. சரியா மகன்? சரியா மகள்? சரி சார். சார் இப்ப இந்த ரெண்டாவது கேள்வியில ரோமன் இலக்கம் 1 2 3 4 5 6 7 சரியா 7 கேள்விகள் இருக்குது. ஏண்ட பங்குக்கு 3 கேள்விகள் விளங்கப்படுத்தி விடுவேன். 3 கேள்விகள் விளங்கப்படுத்தி விடுவேன். சரியா? இப்ப பேலன்ஸா நீங்க உங்களுக்கு தருவேன். ஒரு கேள்வி 2 கேள்வி உங்களுக்கு தருவேன். நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. சரி, கேள்வியை முதல்ல நல்லா வாசிக்கிறோம். சரியா? கேள்வியை முதல்ல நல்லா வாசிச்சு விளங்கிக்கிறோம். அப்ப நான் முதல்ல அங்க ஒரு உதாரணம் உங்களுக்கு விளங்கப்படுத்தினேன், கொஞ்சம் காமிச்சேன். பின்வரும் பிரசினங்களில் உள்ள தரவுகளை அம்புக்குறி மூலம் காண்பித்து, நல்லா பார்த்துக்கொள்ளுங்க, அம்புக்குறி மூலம் காண்பித்து பின்னர் சமன்பாடு ஒன்றை எழுதி விகித சம முறையில் தீர்க்க தான் கேள்வி. அப்ப முதல்ல அம்புக்குறி மூலமா எழுதணும். அதுக்கப்புறம் அதுல இருந்து விகிதமாக காட்டி சமன்பாடை உருவாக்கணும். அதுக்கு பிற்பாடு விகித சம முறையில் அதை தீர்க்க வேண்டும். சரியா மகன்? சரியா மகள்? ஓகேவா? ஓகே சார். இப்ப அதுல ரெண்டாவது கேள்வியை பாருங்க. ரெண்டாவது கேள்விய முதலாவது கேள்வி உங்களுக்கு நான் பேசுறேன். ரெண்டாவது கேள்வியை விளங்கப்படுத்திடுவேன். சரியா? இரண்டாவது கேள்வி ரோமன் இலக்கம் 2. ரோமன் இலக்கம் 2 வாசிக்கிறேன் பாருங்க. 9 சென்டிமீட்டர் கணம். சரியா? 9 சென்டிமீட்டர் கணம் கனவளவு உள்ள ஒரு வகை உலோகத்தின் திணிவு 108 கிராம் ஆகும். 12 சென்டிமீட்டர் கணம் கனவளவுள்ள அதே வகை உலோகத்தின் திணிவை காண்க. அப்ப அந்த இதுக்கு மட்டும் அந்த உலோகத்தின் திணிவை தானே கேட்டிருக்காரு. அப்போ உலோகத்தின் திணிவு 12 கிராம் 12 சென்டிமீட்டர் கணம், மன்னிக்கவும் 12 சென்டிமீட்டர் கணம் உலோகத்தின் திணிவு சமன் எக்ஸ் என்க. அதை மட்டும் நான் போட்டுக்கிறேன். அப்படி போட்டோம்னா 9 சென்டிமீட்டர் கணம் அம்புக்குறி எவ்வளவு வரும்?
108 கிராம். கிராம் 108 கிராம். அப்போ 12 சென்டிமீட்டருக்கான அம்புக்குறி இங்க எக்ஸ் வருவார். இப்ப இத விகிதமாக எழுதக்கல, இத விகிதமாக நீங்க எழுதக்கல. சரியா? முதல்ல இப்ப நான் போட்டு காமிச்சதானே உங்களுக்கு. அப்ப இந்த 2 பெருமானங்களும் ஒரு இலக்குல வந்திருக்கணும், இந்த 2 பெருமானங்களும் ஒரு இலக்குல வந்திருக்கணும். சரியா? அப்படித்தான் நாங்க போடுறது. இத பாருங்க, இங்க செய்திருக்கதை பார்த்துக்கிட்டீங்கன்னா விலையும் கொள்ளலாம். சரியா? இங்க செய்திருக்கதை பார்த்துக்கிட்டீங்கன்னா விலையும் கொள்ளலாம். அப்ப எண்ணிக்கை ஒரு பக்கம் வரும், விலைகள் ஒரு பக்கம் வரும். அதுதான் இங்க உள்ள ட்ரிக்ஸ். அப்ப இங்க 9 கீழ் 12 சமன் இங்கால 108 கீழ் எக்ஸ். இப்ப இது ரெண்டும் என்ன செய்யணும்? இப்படி குறுக்கு பெருக்கம் செய்யணும், இப்படி குறுக்கு பெருக்கம் செய்யணும். அப்படி குறுக்கு பெருக்கம் செய்யல 9x அங்கால 12 தர 108 இப்படின்னு இருப்பார். அப்ப இதுல எக்ஸ கண்டுபிடிக்கணுமா இருந்தா இந்த 9 சமனை தாண்டி போகணும். அப்ப 9 எக்ஸ் இங்க பெருக்கப்பட்டிருக்குது. அப்ப அங்கிட்டு போனா என்ன செய்யப்படும்? வகுக்கப்படும். ஆகவே 9 கீழே இருப்பார். இப்ப இதுல 108ம் 9ம் 9ஆம் வாய்ப்பாடு தெரியுதானே எல்லாத்துக்கும்? 108ம் 9ம் 9ஆம் வாய்ப்பாடு. அப்ப இங்க 9 சுருக்குனீங்கன்னா ஒரு தடவை, 108ல 9 12 தடவை. சரியா? 12 தானே? சொல்லுங்க. 108ல 12 ஓகேவா? 12 9 108. ஓ சார். சார், அப்ப ஆகவே 12 சென்டிமீட்டர் கணம் உலோகத்தின் திணிவு, உலோகத்தின் திணிவு சமன் எத்தனை கிராம்? சொல்லுங்க, எத்தனை கிராம்? 114 கிராம். 114 144? 12 12 பெருக்கணும் எவ்வளவு? 144 சார். சரி. 144. சரியா? 144 கிராம் அப்படின்னு சொல்லி வரும். சரியா மகன்? சரியா மகள்? சார் கொஞ்சம் சைட் ஆகுறீங்களா? ஓகே ஓகே ஓகே. திரும்ப ஒருக்கா விளக்கம் தாரேன், நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. திரும்ப ஒருக்கா விளக்கம் தாரேன், பார்த்துக்கொள்ளுங்க. என்னையோட பேசிட்டீங்கன்னா மைக் ஆஃப் பண்ணிருங்க. அங்க பேசிக்கொண்டு இருந்தீங்கன்னா சிக்கலாயிரும். சரியா? இந்த கேள்வி விளக்கம் அளிக்கும் முறையின் மூலம் பெருமானங்களை காண்றது. பின்வரும் பிரசினங்களில் ஓபினா நவாப் உங்களோட மைக்ரோண்டை ஓப்பன் குயிக்கா. சாரி. பின்வரும் பிரசினங்களில் உள்ள தரவுகளை அம்புக்குறி மூலம் காண்பித்து இப்படி அம்புக்குறி மூலமா காட்டிக்கொள்ளணும். சமன்பாடு ஒன்றை உருவாக்கணும். அப்ப குறுக்கு பெருக்கம் செய்தா 9x 12 தர 108 அப்படின்னு ஒரு சமன்பாடு எங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு பிற்பாடு இந்த பெருக்கப்பட்டுள்ள கணியம் சமனை தாண்டினா வகுக்கப்படும். அந்த கான்செப்ட் அடிப்படையில எக்ஸின் பெருமானத்தை கண்டா 144 கிராம் அப்படின்னு வரும். 144 கிராம் அப்படின்னு சொல்லி வரும். பிறகு அதுல இருந்து நாங்க ஆன்சரை கண்டுபிடிக்கலாம். சரியா மகள்? சரியா மகன்? ஓகே சார். ஓகே. இன்னொரு உதாரணத்துக்கு போவா? ஓம் சார், இன்னொரு உதாரணம் ஒன்று விளங்கப்படுத்தி விடுங்களேன். சரி. இப்ப இதை நோட் பண்ணிட்டீங்களா எல்லாருக்கும்? இது எல்லாரும் நோட் பண்ணியாச்சா? இல்ல சார். குயிக் பண்ணணும், லேட் பண்ணி கொண்டிருக்க கூடாது. சார் கொஞ்சம் மைக் எல்லாம் ஆஃப் பண்ண சொல்றீங்களோ? எல்லாரும் ஓப் பண்ணிட்டாங்க, மைக் ஓப் பண்ணி தான் வச்சிருக்காங்க. யாரும் மைக் ஆன் பண்ணல? நோ சார், மைக் ஆன் பண்ணலாம் தாரோ. இல்ல அது ஒன் பண்ணா மறுபடியும் ஓப் பண்ணுவாங்க. சாஜிதா மைக் அடிக்கடி ஒன் பண்ணாதீங்க. சார் நான் தான் சார் கேட்டேன். ஓகே சார். சரி 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 சரி. மைக்கை ஒன் பண்றவங்க உடனே ஓப் பண்ணுவாங்க. ஓப் பண்ணி ஒரு 2-3 செகண்ட்ல உங்களுக்கு ஸ்கிரீன் மறுக வரும். அதனால நீங்க அதை கவலைப்பட தேவையில்லை. மற்ற பாடங்கள்னா மைக்கை ஓப் பண்ணிட்டு விளங்கப்படுத்த முடியும். மேக்ஸ் வந்து அப்படி செய்ய இயலாது. மேக்ஸ் வந்து பேசி பேசி கேள்விகள் கேட்டுதான் செய்யலாம்.
விளக்கம் கேட்டுதான் செய்யலாம், இல்லாட்டி செய்யலாம். சரியா மகன்? சரியா மகள்? சரி சார். சரி, இப்ப 1வது கேள்விக்கு விளக்கம் தாரேன், நீங்க ட்ரை பண்ணுங்க. 10 கிலோகிராம் அரிசியின் விலை ரூபாய் 880. அப்ப இந்த இடத்துல 10 கிலோகிராம் வரும், அம்புக்குறி எனக்குல ரூபாய் 850. 7 கிலோகிராம் கேட்டிருக்காரு, அப்ப இந்த இடத்துல 7 கிலோகிராம் வரும், அம்புக்குறி. அந்த 7 கிலோகிராம் விலையை மட்டும் ஒரு ஆங்கில எழுத்தாக நீங்க எடுத்துக்கொள்ளணும். எக்ஸ போடலாம், வைய போடலாம், ஏதாவது ஒன்று போடலாம். அப்ப இந்த இடத்துல வந்துடும். இப்ப இந்த பக்கம் கிலோகிராம் ரெண்டும் ஒரு விகிதமாக இருப்பாங்க, இங்கிட்டு விலைகள் ரெண்டும் ஒரு விகிதமாக இருப்பாங்க. சரியா? எனக்குல ஒரு விஷயம் மட்டும் நான் போடுறதுக்கு மறந்துட்டேன். சரியா? சாரி, அதை மட்டும் நான் எனக்குல போடல. நீல கலர்ல அதை எழுதி காமிக்கிறேன். இப்பதான் அதை நான் கவனிச்சேன். எனக்குல 9க்கு 12 சமன் அங்கால 108க்கு எக்ஸ். இந்த விதி இது வந்திருக்கணும் எனக்குல. சரியா? சரியா? அதை நான் கவனிக்கல. அன்னைக்குல உங்களுக்கு இடம் இருந்துச்சுன்னா சின்னதா அதை எழுதி கொள்ளுங்க. இப்படி இருந்தா மட்டும்தான் இப்படி பின்ன வடிவில் எழுத முடியும். இப்படி இருந்தா மட்டும்தான் இப்படி பின்ன வடிவில் எழுத முடியும். அப்ப இது 9ன் கீழ் 12, இது 108ன் கீழ் எக்ஸ். இப்படி பின்ன வடிவில் எழுதுனா இந்த குறுக்கு பெருக்கம் செய்யலாம். மேக்ஸ்ல உள்ள ஒரு விதிமுறை. ஆகவே 2 பின்னங்கள் சமனாக காணப்படுமா இருந்தா குறுக்கு பெருக்கம் செய்ய முடியும். அப்போ 9ஐயும் எக்ஸையும் பெருக்கலாம், 9x, 12ஐயும் 108ஐயும் பெருக்கலாம். அது அப்படியே வச்சுக்கிட்டா எங்களுக்கு சுருக்குறதுக்கு முடியும். அதனால தான் அதை பெருக்க இல்லை. இந்த 9 சமனை தாண்டி வந்தா வகுக்கப்படும். அப்போ 9ம் 108ம் வாய்ப்பாடு, கீழே ஒரு தடவை, மேல 12 தடவை. ஸோ 12ஐயும் 12ஐயும் பெருக்குனீங்கன்னா எக்ஸின் விட வரும் 144 கிராம்னு சொல்லி. ஆகவே 12 சென்டிமீட்டர் கணம் கனவளவு உள்ள உலோகத்தின் திணிவு 144 கிராம் அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? ஓகே சார். இப்ப இதை வைத்துக்கொண்டு 10 கிலோகிராம் அரிசியின் விலை ரூபாய் 850. அப்ப 10 கிலோகிராம் அம்புக்குறி ரூபாய் 850. 7 கிலோகிராம் அம்புக்குறி அங்கால நீங்க உங்களுக்கு விருப்பமான ஒரு எழுத்தை வச்சு கொள்ளலாம். அப்ப கிலோகிராம் ரெண்டையும் ஒரு விகிதமா காட்டுவீங்க, அங்கால ரூபாய் 880ஐயும் நீங்க போட்டிருக்க அந்த எழுத்தையும் விகிதமா காட்டுவீங்க. பிறகு எழுதியிருக்க ஆர்டர் படியே பின்னமாக எழுதணும். 9 தொகுதி எண்லையும் 12 பகுதி எண்லையும் இருக்க மாதிரி அதை குறுக்கு பெருக்கம் செய்தா 7 கிலோகிராம் அரிசியின் விலையை கண்டுபிடிக்கலாம். செய்தாச்சா? சார், செய்யறவங்க குயிக்கா செய்யுங்க. நான் ஒயிட் போர்டை கொஞ்சம் அழிக்கிறேன். அப்ப இங்க 7 கிலோகிராம். சரியா? இது 1வது கேள்வி. 7 கிலோகிராம் அரிசியின் விலை, 7 கிலோகிராம் அரிசியின் விலை எக்ஸ்ன்னு எடுத்தோம்னா, சரி, அவங்க தந்திருக்கிறத படி விகிதத்துக்கு எழுதுவோம். 10 கிலோகிராம் அம்புக்குறி ரூபாய் 850. அப்ப 7 கிலோகிராம் அம்புக்குறி எக்ஸ் அப்படின்னு வந்துடும். இப்ப இதுல இருந்து 10க்கு 7 சமன் ரூபாய் 800க்கு எக்ஸ் அப்படின்னு வரும். சரியா மகன்? சரியா மகள்? சார் 850 சார். 850. ஓகே ஓகே ஓகே, சாரி, 850. இப்ப இதுல இருந்து பின்னமாக எழுதலாம். இங்க 10ன் கீழ் 7, இங்க 850ன் கீழ் எக்ஸ். அப்ப இரண்டையும் குறுக்கு பெருக்கம் செய்தீங்கன்னா 10x 7 தர 850. சரியா மகன்? ஓகே சார். ஆகவே x சமன்
7 தர 850 கீழ் 10. இந்த ஒரு சைவரை இந்த ஒரு சைவரை வெட்டிடலாம். அப்ப வெட்டுனீங்கன்னா எக்ஸ் இந்த விட எக்ஸ் சமன் ரூபாய் 595. ஓம் சார். ஓம் சார் 595 கிலோ 595 ரூபாய். ரூ- 595 ரூபாய். ஆகவே 7 கிலோகிராம் அரிசியின் விலை 7 கிலோகிராம் அரிசியின் விலை ரூபாய் 595. வந்திருக்க ஆன்சர் ஓம் சார். சார். அப்ப இப்ப கிளியரா? இப்ப கிளியர் சார். சரி, இப்ப இன்னொன்று பார்ப்போம். சார் மறைக்குது சார். ஓகே ஓகே, சரி சரி. இப்ப இந்த 2 கேள்வியில கொஞ்சம் விஷயத்த நீங்க புடிச்சிருக்கணும். அப்பதான் அங்கிட்டு உள்ளதுல கொஞ்சம் ஆன்சர் பண்ண இயலுமா இருக்கும். அடுத்த ஸ்லைடுக்கு மூவ் ஆகவா? சார் எக்ஸ்கியூஸ் சொல்லுங்க சரி சார். ஓகே சார். சொல்லுங்க. சார் 10க்கு 7 தானே? இல்லே மகள், ஓ 10க்கு 7 ஓகே. முதலாவது 10 கிலோகிராம் எழுதியிருக்கேன், ரெண்டாவது 7 கிலோகிராம் எழுதியிருக்கேன். ஏன்னா அவர் தந்திரிக்கை படித்தா இங்க போடணும். அவர் அந்த 10 10க்கு 7 வந்து பின்னமா எழுதும் போது 10ன் கீழ் 7 தானே? அதை வந்து மாத்தி மேலுக்கு எழுதலாம் தானே? இத மாத்தி எழுதுனா இதுவும் மாறணும், ரெண்டுமே மாறணும். இத மாத்தி எழுதிவிட்டு இத மாத்தி எழுதுனீங்கன்னா சிக்கலாகி போயிடும். தந்திருக்கிற ஓர்டர் படியத்தான் எழுதணும். அதுதான் இங்க உள்ள ரூல்ஸ். நான் முதல் நாளே இதை விளங்கப்படுத்தினேன். இந்த தந்திருக்கிற படியே தான் நாங்க போகணும். இதை மாத்த இயலாது. இதுக்குள்ள இடையில சரியா வேற டிசைன் போட இயலாது. தந்திருக்கிற அந்த கணக்குல தந்திருக்கிற அந்த ஒழுங்குமுறை படியை தான் நாங்க பயணிக்கணும். அப்பதான் இங்க சரியான ஆன்சர் எடுக்கலாம், இல்லாட்டி இயலாது. இப்ப நல்லா யோசிங்க. 10 கிலோகிராம் அரிசியின் விலை 850 ரூபாயா இருந்தா அப்ப 7 கிலோகிராமுக்கு அரிசியின் விலை குறையுமா அதிகரிக்குமா? குறை குறை. சார். குறையும். பிராக்டிக்கலா யோசிங்க பாப்போம். 10 கிலோகிராம் 850 ரூபாயா இருந்தா 1 கிலோகிராம் 85 ரூபாய் தானே மகள்? சொல்லுங்க. 10 கிலோகிராம் 850 ரூபாய்னா 1 கிலோ 85 ரூபாய் தானே? ஓ சார். அப்போ 85 7ஆல பெருக்குனா ரூபாய் 595, சரிதானே? ஓம் சார். சரியா மகள்? ஓகே சார். எனக்கு அது பின்னத்துல தான் டவுட் இருந்தது. இப்ப இல்ல சரி. இல்ல, நீங்க பிராக்டிக்கலா முதல்ல அதை யோசிச்சுக்கிறோம். பிராக்டிக்கலா நீங்க முதல்ல அதை யோசிச்சுக்கிறோம். அதை எப்படி கண்டுபிடிச்சுக்கிட்டா தான் கணக்குல இதுல போட்டு செய்யக்கலாம், உங்களுக்கு ஆன்சர் சரியான செக் பண்ணி கொள்ளலாம். பிறகு இங்கே வந்து இது 10 7ன்னு போடாம 10 மேல் 7ன்னு போட்டு செஞ்சு விட்டீங்கன்னா இங்க ஆன்சர் பிழைச்சு போயிடும். ஆன்சர் பிழைச்சு போயிடும். ஏன்னா 85 7ஆல பிரிக்க இயலாது. 85 7ஆல பிரிக்க இயலுமா? இல்ல சார். இருக்க இயலாது. அப்ப இங்க சுருக்கக்கூடிய பெருமானங்கள் தான் அவர் தருவார். அதனால அதை கொஞ்சம் நீங்க பார்த்து வச்சுக்கிட்டா சரி. அப்ப அவர் தந்திருக்கிற ஓர்டர் படியை தான் நீங்க போடும். அதுதான் புத்திசாலித்தனம். சரி, இப்ப இங்க பாருங்க. சீரான கதியில் செல்லும் ஒரு மோட்டார் சைக்கிள் 4 மணித்தியாலங்களில் 240 கிலோமீட்டர் தூரம் போகுதாம். 4 மணித்தியாலங்களில் 240 கிலோமீட்டர் தூரம். அப்ப 4 ஹவருக்கு 240 கிலோமீட்டர் செல்லுமாயின் 3 மணித்தியாலங்களில் அவ்வாகனம் செல்லும் தூரத்தை காண்க. அப்ப அந்த 3 மணித்தியாலங்களில் செல்லும் தூரத்தை நீங்க எஸ்ன்னு எடுக்கலாம், அல்லாட்டி எம்னு எடுக்கலாம், ஒய்ன்னு எடுக்கலாம், எக்ஸ்ன்னு எடுக்கலாம், கேன்னு சொல்லியிருக்கு. ஏதாச்சும் ஒன்று போட்டுக்கொள்ளலாம். சரியா? செய்யலுமா? 3வது கேள்வி. சொல்லுங்க, எல்லாருக்கும் செய்யலுமா? 3வது கேள்வி. ஓம் சார். சரி, செய்ய பாபு குயிக்கா.
ஓகே சார் செஞ்சாச்சு. சார் இன்னும் கொஞ்சம் டைம் டைம் வேணுமா? தான். ஓம் சார் டைம். சரி, ஓகே, குயிக் பண்ணுங்க. மூன்று அவரில் செல்லும் தூரம் S ன்னு எடுக்கிறேன். 3 அவரில் செல்லும் தூரம் S. தந்திருக்க தரவுகளை மட்டும் நான் போடுறேன். அப்ப 4H அம்புக்குறி 240 கிலோமீட்டர், 3 அவர் அம்புக்குறி S. இப்படி போட்டுட்டா இது எங்களுக்கு விகிதமாக எழுதலாம். 4க்கு 3 சமன் 240க்கு S. சரியா மகள்? சரியா மகன்? ஓம் சார். அப்ப இதுல இருந்து பின்னமாக எழுத முடியும். இங்க 4ன் கீழ் 3னா இங்க 240ன் கீழ் S ன்னு சொல்லி வரணும். குறுக்கு பெருக்கம் செய்தீங்கன்னா 4S 3 தர 240. ஆகவே S சமன் 3 தர 240 கீழே 4. இந்த 4 சுருக்குனீங்கன்னா ஒரு தடவை, 240 சுருக்குனீங்கன்னா 60 தடவை. சரியா மகன்? சரியா மகள்? ஓகே சார். ஆகவே S சமன் 180 கிலோமீட்டர். ஓகேவா? S சமன் 180 கிலோமீட்டர். ஓகே சார். அப்ப கீழே எழுதுவீங்க விட. ஆகவே 180 3 கிலோமீட்டர். அவரில் செல்லும் தூரம் 3 அவரில் செல்லும் தூரம் 180 கிலோமீட்டர். 80 கிலோமீட்டர். ஓகே, ஆன்சர் சரியா? ஓகே சார். சார் அப்ப கிளியர் தானே? சரியா மகன்? சரியா மகள்? ஓம் சார் கிளியர். சார் இன்னொருக்கா வழங்கப்படுத்துறாங்களா? சரி, பாருங்க. சீரான கதியில் செல்லும் ஒரு மோட்டார் சைக்கிள் 4 மணித்தியாலத்துல அந்த மோட்டார் சைக்கிள் போன தூரம் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா 240 கிலோமீட்டர். அப்ப இங்க அம்புக்குறிய பயன்படுத்துவோம் இத தொடர்பு படுத்துறதுக்கு. இது விளக்கம் அளிக்கும் முறை. இங்க அம்புக்குறி மூலமா தான் காட்டி போட்டுட்டு விகிதமாக எழுதுவோம். அப்ப 4 மணித்தியாலத்துக்கு 240 கிலோமீட்டர் இருந்தா இதை தொடர்பு படுத்திக்கலாம், அம்புக்குறிய போட்டுக்கொள்வோம். கேட்டிருக்க கேள்வி 3 மணித்தியாலத்துக்கு எவ்வளவு தூரம் போயிருக்கும். அப்ப இந்த 3 மணித்தியாலத்தில் செல்லும் தூரம் நான் எஸ்ன்னு சொல்லி எடுத்திருக்கேன். அதனாலதான் இங்க எஸ் போட்டிருக்கேன். அப்ப மணித்தியாலங்கள் ரெண்டும் ஒரு விகிதமாக வரும், தூரங்கள் ரெண்டும் ஒரு விகிதமாக வரும். அப்ப இங்க முதலாவது எழுதியிருக்க 4 மணித்தியாலம், அதனால விகிதத்திலையும் முதலாவது 4 தான் வரும், ரெண்டாவது 3 வரும். அப்ப இங்க 4க்கு 3. இந்த 4க்கு 3க்கு இந்த 240க்கு எஸ் கட்டாயம் சமனாகும். அதுதான் விதி, அதுதான் நேர்விகித சமன். ஆகவே முதலாவது உள்ளது தொகுதி எண்ணையும் இரண்டாவது உள்ளது பகுதி எண்ணையும் இருப்பார். அதே மாதிரிக்கே முதலாவது உள்ளது தொகுதி எண்ல, இரண்டாவது உள்ளது பகுதி எண்ல. பிறகு இது ரெண்டையும் நீங்க என்ன செய்யணும் நினைக்கல, இப்படி குறுக்க பெருக்கணும், இப்படி எக்ஸ் வடிவில் பெருக்கணும். அப்படி பெருக்குனா இங்க உள்ள 4ம் இங்க உள்ள எஸ்ஸும் பெருக்கும், இங்க உள்ள 3ம் இங்க உள்ள 240 பெருக்கும். பாருங்க, 4 எஸ் பெருக்குனா 4s, 3 240 பெருக்குனா 3 தர 240. ஏன் இதை நான் பெருக்கி போடலனா, இந்த 240 இந்த 4ஐயும் வெட்டலாம், அதனாலதான் அப்படியே வச்சுக்கிட்டேன். பிறகு இந்த 4 இங்க பெருக்கப்பட்டிருக்குது, நாங்க படிச்சிருக்கோம் ஏற்கனவே எளிய சமன்பாடுகள். அப்ப 4 பெருக்கப்பட்டிருக்கு, சமனை தாண்டி போனா பிரிக்கப்படும். பிறகு இந்த 4ஐ சுருக்குனா ஒரு தடவை, 240 4ஆல சுருக்குனீங்கன்னா 60 தடவை, 6 4 24. சோ 60 4ஆல பெருக்குனா 240. இப்ப இந்த 3ஐயும் 60ஐயும் பெருக்கி விட்டீங்கன்னா 180 கிலோமீட்டர் அப்படின்னு வரும். சரியா?
சரி சார். Right. அடுத்து 4வது கேள்வி. இல்ல எல்லா கேள்வியும் விளங்கப்படுத்தி கொண்டிருக்க இயலாது. சரி, நான் 2 கேள்வி விளங்கப்படுத்துறேன். 4வது கேள்வி பாருங்க. பொருள் ஒன்றை விற்பனை செய்யும் போது 3% கழிவு வழங்கப்படுதாம். 3% கழிவு வழங்கப்படுகிறது, அதாவது டிஸ்கவுண்ட். அப்ப 100 ரூபாயுடைய ஒரு பொருளுக்கு 3 ரூபாய் கழிச்சா, 100 ரூபாயுடைய ஒரு பொருளுக்கு 3 ரூபாய், சரியா, 3 ரூபாய் விலை குறைச்சா, அப்ப 100 ரூபாயுடைய பொருளுக்கு எவ்வளவு வாங்குவாங்க காசு? 97 ரூபாய். 97 ரூபாய். அப்ப 100 ரூபாயுடைய பொருளுக்கு 97 ரூபாய் வாங்குவாரா இருந்தா, ரூபாய் 800 உடைய பொருளுக்கு எவ்வளவு வாங்குவாரு? அதுதான் இங்க கேள்வி. அப்ப 800 அம்புக்குறி இங்கால எக்ஸ போட்டுக்கொள்ளுங்க. இப்ப செய்யலும் தானே, அத செய்யலுமா செய்யலாதா? செய்யலாம் சார். சார் நீங்க சொல்லும் போது எழுதிட்டேன் சார் விலையும். சரி. அப்ப 100 ரூபாயுடைய பொருளுக்கு 3 ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணா காசு கொடுக்கணும் 97 ரூபாய். அப்ப 100 ரூபாய் அம்புக்குறி 97, 100 ரூபாய் அம்புக்குறி 97, 800 ரூபாய் அம்புக்குறி XY ஏதாவது ஒரு எழுத்த போட்டுக்க வேண்டியது. அப்ப இங்க 100க்கு 800, அங்கால 97க்கு X அப்படின்னு இருக்கும். அங்கால 97க்கு X அப்படின்னு சொல்லி இருக்கும். பிறகு 100ஐயும் Xஐயும் பெருக்குவீங்க, 800ஐயும் 97ஐயும் பெருக்குவீங்க. விடைய கண்டிங்கன்னா எவ்வளவு வருது ஆன்சர்? 776. 100ல உள்ள சவரை வெட்டிடலாம். 97ஐயும் 8ஐயும் பெருக்கணும், அப்படியா? ஆம் சார். சரியா மகள்? 97ஐயும் 8ஐயும் பெருக்கி இருக்கணும், அப்படியா? ஓ சரி. அப்ப 97 8 ரூபாய் 776, ரூபாய் 776, சரியா? ஆம் சார். சரி. 4வது கேள்விக்கு ஆன்சர் ரூபாய் 776 வந்திருக்க ஆன்சர் மகள். ஆம் சார். ஆம் சார். சரி. அப்ப மத்த 3 கேள்வியும் உங்களுக்கு ஹோம்வொர்க். சரியா மகன்? சரியா மகள்? சார் செஞ்சிட்டேன் சார். கொஞ்சம் விளங்கப்படுத்துறீங்களோ? இல்லங்கல்ல, சார் 4ஆம் கேள்வியை கொஞ்சம் விளங்கப்படுத்துறீங்களோ? 4 பென்சில்கள் ரூபாய் 48, 4 பென்சில்கள் ரூபாய் 48. அப்ப 4 பென்சிலுக்கான விலை 48 இருந்தா 4 அம்புக்குறி 48 போட்டுருவீங்க, சரியா? 132 ரூபாய்க்கு கொள்வனவு செய்யத்தக்க பென்சில்களோட எண்ணிக்கை. அப்ப இங்க X அம்புக்குறி 132 போடும். 4, சரியா, 4 அம்புக்குறி 48 X அம்புக்குறி. ஏன்னா எண்ணிக்கை ஒரு பக்கம் இருக்கணும், விலை ஒரு பக்கம் இருக்கணும். நம்ம சொன்னேன் தானே, அதை நீங்க யாரும் செய்ய மாட்டேங்கல்ல. ஒரே கணக்குகள் ஒரு பக்கம் இருக்கும். இப்ப செய்யணும் தானே? சார் 4ஆம் கேள்வியை தான் விளங்கப்படுத்த சொன்னேன். 4வது கேள்வி. சரி, ஓகே. சரி, ஓகே சார் நான் ஒருக்கா செஞ்சது சரியான்னு ஒருக்கா சொல்ல வந்தேன். 4வது பென்சிலுக்கு விட 11 பென்சில்கள். 11 பென்சில். ஓகே சார். 4ஆல 48, சரியா? அப்ப அங்க 4 48 எக்ஸ்னு வரப்போகுது. இங்கால 4 தர 132 இருக்க போகுது, சரியா? 4க்கு எக்ஸ், அங்கால 48க்கு 132, 4 கீழ் எக்ஸ், 48 கீழ் 132, 48 எக்ஸும் பெருக்கப்படும், 132 4 பெருக்கப்படும். எனக்கு 4ஆல சுருக்கி விட்டீங்கன்னு சொன்னா 12. இப்போ ஆன்சர் உங்களுக்கு 11 பென்சில் மைக்க வரும்னு நினைக்கிறேன், சரியா? பாருங்க, 4வது கேள்வி கேட்டீங்க மகள். 4வது கேள்வியில நாங்க சதவீதம் பாடம் படிச்சோம். சதவீதம் பாடத்துல இவர் கொடுத்திருக்காரு இப்படி 3%.
இப்ப இது 3%னா 100க்கு தானே இது 3 ஏற்றுக்கொள்றீங்களா? ஆம். 100க்கு தானே இது 3. அப்ப 100 ரூபாவுடைய ஒரு பொருளை வாங்கினா அவர் எவ்வளவு டிஸ்கவுண்ட் பண்ணுவார்? 3. 3 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணுவாரு. அப்ப 3 ரூபா குறைச்சா நீங்க கடைக்காரருக்கு எவ்வளவு கொடுக்கணும்? 97 ரூபாய். 97 ரூபா கொடுக்கணும். அப்ப 100 ரூபாவுக்கு 97. அப்ப 800 ரூபாவுடைய பொருளுக்கான விலையை காணணுமா இருந்தா 800 ரூபாவுடைய பொருளுக்கான விலை கட்டாயம் அன்னைக்குல குறைய போகுது. ஏன்னா டிஸ்கவுண்ட் எங்களுக்கு இருக்கே. 100 ரூபாய்க்கு 3 ரூபாயா இருந்தா 200 ரூபாய்க்கு 6 ரூபாய், 300 ரூபாய்க்கு 9 ரூபாய், 400 ரூபாய்க்கு 12, 500 ரூபாய்க்கு 15, 600 ரூபாய்க்கு 18. சரியா? சரி சார். இப்ப 800 ரூபாய்க்கு 8 மடங்கு விலை குறையும். அப்ப 1 மடங்கு 3 ஆயிருந்தா 8 மடங்கு 24. அப்ப 800 ரூபாயில இருந்து 24 ரூபாயை கழிச்சீங்கன்னா 776 ரூபாய். ஓகே ஓகே சார், தேங்க்யூ வெரி மச். சரியா? சரியா? அப்ப அந்த மாதிரி இதுகள் விளக்கம் அளிக்கும் முறை மூலமா செய்யறது. சரியா? இப்ப அடுத்த தலைப்புக்கு போறேன். விளங்கப்படுத்தும் பொழுது நல்லா கிளியரா கெட்ச் பண்ணுங்க. ஒரு தடவைக்கு 3 தடவை விளங்கப்படுத்துறேன். சரியா மகன்? சரியா மகள்? சார் இப்ப இது அட்சர கணித முறையில் எழுதி நேர்வீத சமன் தொடர்பான பிரச்சனைகளை தீர்த்தல். அட்சர கணித முறையில் எழுதி நேர்வீத சமன் தொடர்பான பிரச்சனைகளை தீர்த்தல். சரியா? ஓகேவா? சரியா? ஓகே. இப்ப நான் ஒரு சம்பவம் சொல்றேன், கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. நான் ஒரு சம்பவம் சொல்றேன், பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு மாம்பழத்தின் விலை 50 ரூபாய். ஒரு மாம்பழத்தின் விலை 50 ரூபாய். சரியா? ஓகேவா? ஓகே சார். ஒரு மாம்பழத்தின் விலை 50 ரூபாய். அப்ப 2 மாம்பழத்துக்கு எவ்வளவு வரும்? 100 ரூபாய். ரூபாய் 100. 3 மாம்பழங்களுக்கு 150. பிறகு 4 மாம்பழங்களுக்கு 200 ரூபாய். இப்படியே தானே போய்கிட்டு இருக்கோம். சொல்லுங்க, இப்படியே தானே போய்கிட்டு இருக்கோம். சார் இப்ப இங்க சரியா இந்த விஷயங்களை வைத்துக்கொண்டு சரியா நான் இப்படி போடுறது நீங்க சொல்லுங்க சரியாண்டு. ரூபாய் 50 அதண்ட எண்ணிக்கையால பிரிக்க போறேன். ரூபாய் 200 அதண்ட எண்ணிக்கையால பிரிக்க போறேன். சரியா? 100. ரூபாய் 150 அதண்ட எண்ணிக்கையால பிரிக்க போறேன். அதே மாதிரி ரூபாய் 200 அதண்ட எண்ணிக்கையால பிரிக்க போறேன். இது மேக்ஸ். இது மேக்ஸ்ல உள்ள ஒரு முறை. இப்ப இங்கனைக்குல 50 1ஆல பிரிச்சா 50, 100 2ஆல பிரிச்சா 50, 150 3ஆல பிரிச்சா 200 4ஆல பிரிச்சா 50. அப்ப இங்க இந்த ரூபாய் 50 வாரது என்னன்னு சொல்லி எனக்கு சொல்லுங்க. ரூபாய் 50 சொல்லி வாரது என்ன? ஒரு மாம்பழத்தின் ஒரு மாம்பழத்தின் விலை. வெரி குட். ஒரு மாம்பழத்தின் விலை. அப்ப நல்லா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் இந்த வியாபாரத்துல ஒரு பொருளின் விலை மாறுமா? இல்ல சார், மாறாது. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் ஒரு பொருளின் விலை மாறாது. நுகர்வோர் அதிகார சபை தீர்மானிக்கையும் ஒரு பொருளுக்கான விலையைத்தான் தீர்மானிப்பாங்க. 1 கிலோகிராம் போஞ்சியின் விலை, 1 கிலோகிராம் கத்திரிக்காயின் விலை, 1 கிலோகிராம் அரிசியின் விலை, 1 லிட்டர் பெட்ரோலின் விலை, 1 லிட்டர் டீசல் விலை நுகர்வோர் அதிகார சபை தீர்மானிக்கும்.
அந்த பிரைஸ் வந்து மாறாது. அது ஸ்டாண்டர்ட். அதை மாத்தணுமா இருந்தா அந்த கமிஷன் என்ன செய்வாங்க, கூடி கலந்து ஆலோசிச்சு அதுக்கு இருப்பாடு தான் அதை தீர்மானிப்பான். இப்ப ஈரான்ல யுத்தம் நடந்துச்சு, உடனே பெட்ரோல் விலை டீசல் விலை இங்க ஏறுச்சு. இது யதார்த்தம். நாளைக்கு ஈரான்ல உள்ள எல்லா சுமூகமான பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு சரியா சமாதானமான ஒரு நிலை ஏற்படும் பொழுது கூட்டின விலையை குறைக்க மாட்டாங்க. அதுவும் யதார்த்தம் தான். ஆனா அது கொள்ளு. அது அரசாங்கத்தின் நிலைப்பாடு. 10 ரூபா கூட்டினார்னா 10 ரூபாயை குறைக்கணும். ஆனா குறைக்க மாட்டாங்க. 2 ரூபாயை குறைச்சி போட்டு 8 ரூபாயை அங்க வச்சிருவாரு. அது மார்க்கெட்டிங் சிஸ்டம். இல்லைங்களா? அப்ப அந்த 8 ரூபாய் என்ன ஆகும், நாட்டுக்கான வருமானம். ஆட்கள்கிட்ட கொடுத்து ஆட்கள்கிட்டே கண்ணை குத்தி புடுங்குறது. அது எனக்கு நமக்கு தேவையில்லை. நான் என்ன சொல்ல வாரேன் அப்படின்னா, ஒரு பொருளின் விலை வந்து மாறாது. நீங்க எந்த ஒரு பொருளையும் வாங்குனீங்களும் அதுல பிரைஸ் அடிச்சிருப்பான். ஒரு சவக்கார கட்டியை வாங்குங்க, ஒரு மென்பான போத்தலை வாங்குங்க, ஒரு பால் பேக்கெட்டை வாங்குங்க, எல்லாத்துலயுமே விலை அடிச்சிருப்பாரு. அதே மாதிரி ஒரு சிற்றுண்டி சாலைக்கு போனீங்கன்னா ஒரு மால் பண்ட விலை அடிச்சிருப்பாரு, ஒரு ரோல்ஸ்ட விலை அடிச்சிருப்பாரு, எல்லாத்தையும் ஒன்றின் விலை அடிச்சிருப்பாரு. அப்ப இங்க ஒன்றின் விலை என்ன செய்யாது, மாறாது சார். மாறாது. அப்படி ஒரு பொருள் சரியா ஒரு அலகு ஒன்றின் பெருமானம் மாறாம இருந்தா அது வந்து மாறா பெருமானம். இந்த மாறா பெருமானத்துக்கு நாங்க அழகா பயன்படுத்துற ஒரு சொல் மாறிலி. சரியா? இந்த மாறா பெருமானத்துக்கு நாங்க பயன்படுத்துற சொல் வந்து மாறிலி. சயின்ஸ்லயும் வரும், மேக்ஸ்லயும் இது வரும். அப்ப இந்த மாறிலின்னு சொன்னா ஒருபோதும் மாற மாட்டாரு. அதே பெருமானத்தை கொண்டு காணப்படுவாரு. நல்லா ஏற்றுக்கொள்ளணும், எல்லாம் விலகி கொள்ளணும். ஒரு பென்சிலின் விலை, ஒரு பேனையின் விலை, இந்த மாதிரிக்கே எங்களுக்கு சொல்ல முடியும். ஒரு மரவள்ளி, 1 கிலோகிராம் மரவள்ளியின் விலை, இப்படி எல்லாத்துக்கும் இங்க சொல்லலாம். அப்ப இங்க ஒரு மாம்பழத்தின் விலை 50 ரூபாய், 2 மாம்பழத்தின் விலை 100 ரூபாய், 3 மாம்பழத்தின் விலை 150, 4 மாம்பழத்தின் விலை 200. அப்ப இந்த 50 ஒன்னால பிரிச்சா ஒன்றின் விலை வரும். இந்த 100 2ஆல பிரிச்சா ஒன்றின் விலை வரும். இந்த 150 3ஆல பிரிச்சா ஒன்றின் விலை வரும். இந்த 200 4ஆல பிரிச்சா ஒன்றின் விலை வரும். அப்ப இந்த எந்த ஒரு 4 சந்தர்ப்பங்களையும் ஒன்றின் விலை 50 ரூபாய் வருது. அப்ப இந்த 4 சந்தர்ப்பத்திலையும் 50 ரூபாய் என்பது மாறா பெருமானம். சரியா? ஓகேவா? ஓகே சார். அப்ப இந்த 4 சந்தர்ப்பத்திலையும் 50 ரூபாய் ஒன்றுக்கான பெருமானம் வர்றனால அது மாறா பெருமானம், அது மாறிலி என அழைக்கப்படும். அப்ப இங்க இந்த தொகுதி எண்ல எழுதியிருக்கிறது எல்லாமே விலை, இந்த பகுதி எண்ல எழுதியிருக்கிறது எல்லாமே எண்ணிக்கை. அப்ப 2 கணியங்கள் இங்க சம்பந்தப்படுது. எத்தனை கணியங்கள் சம்பந்தப்படுது? 2 கணியங்கள். 2 கணியங்கள். அப்ப நல்லா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. ஏதாவது ஒரு கேள்வி உங்களுக்கு தருவான், 2 கணியங்களை வச்சுக்கொண்டு. நல்லா விளங்கிக்கணும். 2 கணியங்களை வச்சுக்கொண்டு. இப்போ ஒரு வகுப்பறை இருக்குது. ஒரு வகுப்பறையில ஒரு மாணவனுக்கு சரியா 3 டோப்பி கொடுக்கிறார். ஒரு மாணவனுக்கு 3 டோப்பி. அதே நேரத்துல அங்கால 3 மாணவர்களுக்கு 9 டோப்பி கொடுக்கிறார். இப்ப நான் சொல்ற விஷயம் சரியா பிழையா? சரி சார். சரி சார். ஒரு மாணவனுக்கு 3 டோப்பி, 3 மாணவர்களுக்கு 9 டோப்பி. ஏற்றுக்கொள்ள சரி சார். ஏன்னா அங்க 9 3ஆல பிரிச்சா ஒரு ஆளுக்கு அப்ப எத்தனை டோப்பி போயிருக்குன்னு வரும்? 3 டோப்பி. அப்ப இந்த மாதிரி சந்தர்ப்பத்தை அவர் கிரியேட் பண்ணுவார். இந்த மாதிரி சந்தர்ப்பத்தை என்ன செய்வார்? கிரியேட் பண்ணுவார். இப்ப இப்படி சொல்றேன் பாருங்க. ஒரு தாங்கில ஒரு குழாய் ஒன்றின் மூலமாக நீர் நிரம்பும் பொழுது, ஒரு தாங்கில குழாய் ஒன்றின் மூலமாக நீர் நிரம்பும் பொழுது 3 நிமிடங்கள்ல 120 லிட்டர் நிரம்புது. 3 நிமிடங்கள்ல 120 லிட்டர். சரியா மயன்? ஓகே சார். 5 நிமிடங்கள்ல 200 லிட்டர். ஓகேவா? ஓகே சார். 3 நிமிடங்கள்ல 120 லிட்டர்னா அப்ப 120 3ஆல பிரிச்சா ஒரு நிமிடத்துக்கு 40 லிட்டர். ஓகே தானே? ஓகே சார். அந்த பக்கம் 200 லிட்டர் எத்தனை நிமிடங்கள்னு சொல்லி தந்திருக்கிறேன். அப்ப அங்கேயும் பிரிச்சு விட்டீங்கன்னு சொன்னா 40 லிட்டர். அப்ப ரெண்டும் சமனாகுது தானே? இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் வரையலாதா?
வரும் சார். வரலாம். சரி, அப்ப இங்க அந்த ஒன்றின் விலை மாறாது. அந்த ஒன்றின் விலை மாறா பெருமானமா இருக்கனால அதை நாங்க மாறிலி அப்படின்னு சொல்லுவோம். சரியா? சரி சார். சார் சரி சார். சரியா சார்? அப்ப இந்த தலைப்புக்கு கீழே எழுதுங்க. இந்த தலைப்புக்கு கீழே எழுதுங்க. எழுதுறேன் சார். சரி. இந்த தலைப்புக்கு கீழே எழுதுங்க. சரியா? மேல உள்ள எல்லாம் ஒண்ணு எழுத தேவையில்லை. இதை மட்டும் எழுதுங்க. இத பாருங்க, ரெட் கலர்ல நான் பாக்ஸ் பண்றேன். ரெட் கலர்ல பாக்ஸ் பண்றேன். அதை மட்டும் நோட் பண்ணுங்க. மேல வந்து செலவிட்ட தொகை, கீழே வந்து பேனா. சரியா? பொருட்களின் எண்ணிக்கைன்னு போட்டா ஓகேங்க. எனக்குல பேனாக்களின் எண்ணிக்கைன்னு போட வேணாம், பொருட்களின். எனக்குல பொருட்களின் அப்படின்னு போடுங்க. அதை நான் மாத்த இல்லை, அப்படியே வச்சுட்டேன். பொருட்களின் பொருட்களின் எண்ணிக்கை சமன் அங்கால மாறா பெருமானம், அதாவது மாறிலி. அப்ப இத நாங்க ஒரு குறியீட்டுல சொல்லிக்கல வந்து அந்த செலவிட்ட தொகையை ஒய்ன்னு எடுக்கிறேன். சரியா? எண்ணிக்கையை எக்ஸ்ன்னு எடுக்கிறேன். இங்கால மாறிலிய வந்து நாங்க கே அப்படின்னு சொல்லி எடுத்தோம்னா இதுதான் அந்த அட்சர கணித முறை. அப்ப இதுல y வந்து விலை அப்படின்னு எடுத்துக்கொள்ளுங்க. எக்ஸ் வந்து எண்ணிக்கை அப்படின்னு எடுத்துக்கொள்ளுங்க. கே வந்து மாறிலி, அதாவது ஒரு அலகு. எத்தனை அலகு? அலகு என்பது ஒன்று. எல்லாத்துக்கும் தெரியும் தானே? அலகு என்பது எத்தனை? ஒன்று. ஒன்று. அப்ப இந்த முறையின்படி ஒரு பொருளின் விலையா இருக்கட்டும், ஒரு பொருளின் திணிவா இருக்கட்டும், ஒரு பொருளின் கனவளவா இருக்கட்டும், ஒரு ஆளுக்கு கிடைத்த இனிப்புகளா இருக்கட்டும், இப்படி எடுக்கும் பொழுது அந்த பெருமானம் இங்க மாறா பெருமானமாக காணப்படும். சரியா மகன்? சரியா மகள்? ஓம் சார். ஓம் சார். நோட் பண்ணியாச்சா? ஓம் சார். நோட் பண்ணிட்டீங்களா எல்லாரும்? ஓம் சார். நோட் பண்ணியாச்சு. இப்ப முதலாவது உதாரணம் எழுதுங்க. நான் சொல்லத்தான் போறேன், சொல்றதான் நீங்க நோட் பண்ணணும். முதலாவது உதாரணம் சொல்லவா? ஆம் சார். சரி, எழுதுங்க. 3 சவக்கார கட்டிகளின் விலை 3 சவக்கார கட்டிகளின் விலை 3 சவக்கார கட்டிகளின் விலை எதையா எழுதணும்? சரி 3 சார். சவக்கார கட்டிகளின் விலை ரூபாய் 510. 510. 3 சவக்கார கட்டிகளின் விலை ரூபாய் 510. சரியா மகன்? ஓ சார். எனின் 3 சவக்கார கட்டிகளின் விலை ரூபாய் 510 எனின் 15 சவக்கார கட்டிகளின் விலையை காண்க. 15 சவக்கார கட்டிகளின் விலையை காண்க. சரியா? சரி சார். 15 சவக்கார கட்டிகளின் விலையை காண்க. போட்டீங்களா? ஓ சார். சரி, இப்ப எங்கவுட்டு தொடர்பு படி நல்லா பார்த்துக்கொள்ளணும். நம்மட தொடர்பு படி இதுதான் நம்மட தொடர்பு. நான் மேல எழுதி காட்டுறேன். y இன் கீழ் x சமன் k. அப்ப நான் இப்ப தந்திருக்கிறதுல y என்பது விலை, x என்பது எண்ணிக்கை. நல்லா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. y என்பது விலை, சரியா? x என்பது எண்ணிக்கை. அப்ப நான் முதல்ல என்ன சொன்னேன்? 3 சவக்கார கட்டிகளின் விலை எவ்வளவுன்னு சொன்னேன்? 510. 510. அப்ப தொகுதி எண்ல 510 இருக்கும், பகுதி எண்ல 3 இருக்கும்.
இது கேங்கிற மாறிலிக்கு சமன். சரியா? சரி சார். அதே மாதிரி இங்க விலை தெரியாது அடுத்ததுக்கு, அதனால அதை நான் எக்ஸ்னு போடுறேன். சரியா? விலை தெரியாது தானே, அதனால அதை எக்ஸ்னு முன்னாடி y நீங்க y போடுறேன். இது y. ஆனா கீழே உள்ளது தெரியும் எத்தனை? 15. எத்தனை? 15க்கான விலையை தானே காண சொல்லியிருக்காரு. இப்ப நான் முதல்ல சொல்லி கொடுத்தா நல்லா விளைக்கிறோம். 510 3ஆல பிரிச்சா 1 விலை வரும். அந்த 1 தான் இந்த கே. அதே மாதிரி இந்த 15 விலை தெரிஞ்சிருந்தா இந்த மேல போட்டிருப்போம் இந்த வயிறுகளுக்குல 15 சவக்கார கட்டிகள் விலை தெரிஞ்சிருந்தா மேல போட்டிருப்போமா போட்டிருக்க மாட்டோமா? போட்டிருப்போம். அப்ப அந்த தொகையை 15ஆல பிரிச்சா 1 விலை வரும் தானே? வருமா வராதா? வரும் சார். வரும். அப்ப இதுல இருந்து 1,2ல இருந்து 1,2ல இருந்து ரெண்டுமே கேக்கு சமனா இருக்கனால இது 510 கீழ் 3, இது y கீழ் 15. அப்ப இது ரெண்டும் நிச்சயமா சமனா இருக்கும். அப்ப இது ரெண்டையும் பெருக்குனீங்கன்னா 3y சமன் 15 தர 510 இப்படின்னு உங்களுக்கு தொடர்பு கிடைக்கும். அப்ப y கண்டுபிடிக்கணும்னா 3 அங்கால போகும். அப்ப இங்க பிரிக்கப்படும். 15 தர 510 கீழே வந்து 3. இதையும் சுருக்கி விட்டீங்கன்னா கீழே ஒரு தடவை மேல 5 தடவை. ஆகவே y சமன் 0 ஓரஞ்சு 5 5 25. ஆகவே 15 சவக்கார கட்டிகளின் விலை எவ்வளவு? 2650. 2550. சரியா? 2550. சரிதானே? 2550. சரி. இப்ப 3 சவக்கார கட்டிகளோட விலை 510 இருந்தா ஒரு சவக்கார கட்டியின் விலை எவ்வளவு? 170. 170 ரூபாய். அப்ப 170 இப்ப 15ஆல பெருக்கி பாருங்க எவ்வளவு வருதுன்னு சொல்லி. 170 15ஆல பெருக்கி பாருங்க வருதா? அப்ப ஆன்சர் சரியா? அப்ப கிளியரா? இப்ப இந்த அட்சர கணித முறையில கட்டாயம் இந்த தொடர்பை பயன்படுத்தி இப்படி 2 தொடர்புகள் நீங்க எடுக்கணும். அதுக்கு தான் இங்க மார்க்ஸ். அப்ப அவர் கேட்பார், அட்சர கணித முறையில் பிரச்சனத்தை தீர்த்து விடையை காண்க அப்படின்னு தான் கேட்பாங்க கேள்வி. அப்ப அப்படி கேட்டுட்டா இந்த முறையில மட்டும் செஞ்சாதான் உங்களுக்கு மார்க்ஸ், ஃபுல் மார்க்ஸ் தருவோம். அப்ப இந்த முறையில y என்பது செலவிடப்பட்ட தொகை, x என்பது பொருட்களுடைய எண்ணிக்கை. அப்ப இந்த தொகையை எண்ணிக்கையால பிரிச்சா ஒரு பொருளின் விலை வரும். அதனால்தான் இங்க ஒரு அலகுன்னு சொல்லி உங்களுக்கு தந்தேன். அப்ப இதை 2ஆல பிரிச்சாலும் ஒரு அலகு, இது 2ஐயும் பிரிச்சாலும் ஒரு அலகு வரும். அப்ப இதுவும் ஒரு பொருளோட விலை, இதுவும் ஒரு பொருளோட விலைனா ரெண்டுமே ஒரே கேத்தான். இது வேற கே, இது வேற கே இல்ல. அப்ப அதனால இங்க 1,2ல இருந்து கேக்கு நாங்க சமப்படுத்தலாம். அப்ப கேக்கு சமப்படுத்தினா இது ரெண்டும் சமனா இருக்கும். பிறகு இதை குறுக்கு பெருக்கம் செய்தீங்கன்னா 3y பெருக்கப்படும், 15 510 பெருக்கப்படும். அதுல இருந்து கண்டா y சமன் 2550. ஆகவே 15 சவக்கார கட்டிகளின் விலை ரூபாய் 2550 அப்படின்னு சொல்லி வரும். சரியா? சரி சார். நோட் பண்ணியாச்சா? இன்னும் டைம் வேணுமா? ஓ சார், நோட் பண்ணியாச்சு. இன்னும் டைம் வேணும்னு சொல்றவங்க? சரி. இப்ப 2வது உதாரணம் புக்ல உள்ளதுதான். சரியா? 2வது உதாரணம் புக்ல உள்ளதுதான். 3 அபியாச புத்தகங்களின் விலை ரூபாய் 75.
3 அப்பியாச புத்தகங்களின் விலை ரூபாய் 75 எனில் 5 அப்பியாச புத்தகங்களின் விலையை காண்க. 5 அப்பியாச புத்தகங்களின் விலையை காண்க. குயிக்கா போடுங்க பாப்போம். அதை மட்டும் குயிக்கா போடுங்க, மத்ததெல்லாம் போட தேவையில்லை. அதை மட்டும் போடுங்க. அதை மட்டும் போடுங்க. போட்டீங்களா? போட்டீங்களா மகள்? போட்டுட்டேன் சார். சார் அப்படியே சொல்லுங்க சார். சரி. இப்ப அதுல இருந்து ரூபாய் 75 கீழ் 3 சமன் கே முதலாவது தொடர்பு. அடுத்து 5 அப்பியாச புத்தகங்களுக்கு கேட்டிருக்காரு. அப்ப y கீழ் 5 இரண்டாவது தொடர்பு. அப்ப இது ரெண்டும் சமனாக காணப்படும். ஆகவே 1,2ல இருந்து கே சமன் 75 கீழ் 3 அங்கால y கீழ் 5 ரெண்டையும் குறுக்க பெருக்குனீங்கன்னா 3y சமன் 5 தர 75. அப்ப y கண்டுபிடிக்க 3 அங்கிட்டு போனா என்ன செய்யப்படும்? வகுக்கப்படும். வகுக்கப்படும். 3 சுருக்குனா ஒரு தடவை, 75 சுருக்குனீங்கன்னா எத்தனை தடவை? 5. 5 தடவை. ஆகவே y சமன் 125. சரி. y சமன் 125 சரியா? 5 அப்பியாச புத்தகங்களின் விலை ரூபாய் 125 ஆகும். இப்ப புடிபட்டுச்சா? கொஞ்சம் சரி. அப்ப அவரு தந்திருக்கிறத வச்சு இந்த y கீழ் x சமன் மாறிலி, y கீழ் x சமன் k, இதை வைத்து இப்படி ரெண்டு தொடர்பை கிரியேட் பண்ணணும். இந்த தொடர்புக்கு ஒரு மார்க்ஸ், இந்த தொடர்புக்கு ஒரு மார்க்ஸ். இப்படி இதெல்லாம் சுருக்கி இப்படி விடை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு 7 மார்க்ஸ் 8 மார்க்ஸ் விட கிடைக்கும். சரியா? 7 மார்க்ஸ் 8 மார்க்ஸ் விட கிடைக்கும். அப்ப இதுதான் தொடர்பு. அப்ப இதுலயே 2 கேள்வி தந்துட்டானா விளக்கம் அளிக்கும் முறையை பயன்படுத்தி விடையை காண்க, அட்சர கணித முறையில் விடையை காண்க அப்படின்னு சொல்லி தந்துட்டா அப்ப மார்க்ஸை குறைச்சிருவான். அந்த கேள்விக்கு 3 மார்க்ஸ், இந்த கேள்விக்கு 3 மார்க்ஸ், 6 மார்க்ஸ்னு வந்துடும். இது ஒரு பெரிய கேள்வியா தான் வரும். அதுல இது ஒரு சின்ன பகுதி. அப்ப இதுக்கேற்ற மாதிரி தான் மார்க்ஸ் தருவான். சரியா மகள்? சரியா மயன்? ஓம் சார். சார் இதையும் குயிக்கா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இது புக்ல உள்ள உதாரணம். குறித்த ஒரு வியாபாரி 20% லாபத்துடன் ரூபாய் 500க்கு கொள்வனவு செய்த பொருள் ஒன்றை என்ன விலைக்கு விற்பார்? குறித்த ஒரு வியாபாரி 20% லாபத்துடன் ரூபாய் 500க்கு கொள்வனவு செய்த பொருள் ஒன்றை என்ன விலைக்கு விற்பார்? அப்ப இது முதலாவது தொடர்பு, இது இரண்டாவது தொடர்பு. அப்ப இங்க ரெண்டுமே கே ஒரு மாறிலியாகையால் 1,2ல இருந்து கேக்கு சமப்படுத்தலாம். கே சமன் y கீழ் 500 120 கீழ் 100. அப்ப அதுல இருந்து y சமன் அந்த 100 அங்கால போனா அத ஒரு இணைக்கல பெருக்கி எடுக்கிற ஒரு இதை அவரு விட்டுட்டாங்க. இணைக்கல பெருக்கி எடுக்கிறத விட்டுட்டாங்க. இந்த சைட்ல எழுதுறேன், தேவையா இருந்தா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. 100y சமன் 120 தர 500. இது அவங்க எழுதி இல்லை. இதுக்கு அடுத்துதான் இந்த ஸ்டெப்ஸ் வருது. அப்ப அந்த 100 அங்கால போனா வகுக்கப்படும்.
அப்ப 500 ரூபாயுடைய பொருளுக்கு 20 வீதம் லாபம் வச்சா 600 ரூபாய்க்கு வித்திருப்பாரு. எவ்வளவு வித்திருப்பாரு? சரியா மகன்? சரியா மகள்? சரி, இந்த கணக்கு இன்னொருக்கா விளங்கப்படுத்துங்களேன் சார். விளங்கப்படுத்துறேன். அதுதான் செய்ய போறேன். அதனால தான் அதிலே வச்சு விளங்கப்படுத்துறேன். இப்ப மறுக்க விளங்கப்படுத்த போறேன். நான் உங்களுக்கு முதல்ல சொன்னேன் நானே, இப்படி போட்டிருந்தா இது 100க்கு தான் 20 அப்படின்னு சொல்லி ஞாபகம் இருக்கா? ஆம் சார். இப்படி சொன்னேன், ஞாபகம் இல்லையா? இருக்கி சார். சார். அப்ப 20 சதவீதம்னா 100க்கு தான் 20%. அப்ப இந்த 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கினா லாபம் என்பது அதிகரிக்குமா குறையுமா? அதிகரிக்கும். சதவீதம் பாடம் நாங்க படிச்சிட்டோம். அப்ப எங்கோடு தொடர்பு சொல்லுது? எங்கோடு தொடர்பு சொல்லுது? y கீழ் x சமன் k. இதுதான் எங்கோடு தொடர்பு. அப்ப இதுல இருந்து 100 ரூபாயுடைய ஒரு பொருளுக்கு 120 ரூபா போடுவாங்க விக்கையில. விக்கையில 120 ரூபா வரும். அப்ப 120 கீழ் 100 சமன் k. ஒன்னாவது தொடர்பு. இரண்டாவது தொடர்பு y கீழ் 500 சமன் k. இரண்டாவது தொடர்பு. அப்ப இது ரெண்டையும் வைத்துக்கொண்டு நாங்க சமப்படுத்தினோம்னா கேங்கிற மாறிலிக்கு இது ரெண்டும் சமனாயிருக்கும். அப்ப இங்க இது ரெண்டையும் குறுக்கு பெருக்கம் செய்தீங்கன்னா 100y சமன் 120 தர 500. ஆகவே y சமன் 100 கீழே இருப்பாரு. 120 தர 500. 500ல உள்ள 2 சைவரையும் 100ல உள்ள 2 சைவரையும் வெட்டிருங்க. 12 5 பேருக்குன்னா 60. அதோட ஒரு சைவர். y சமன் ரூபாய் 600. சரியா? சரியா? பொருளின் விற்பனை விலை ரூபாய் 600 ஆகும். சரியா மகன்? சரியா மகள்? எங்க லைன்ல இருக்கீங்களா? சார் அந்த 100க்கு மேல எப்படி 120 வரும்? 20 வீதம்னா அப்படியே தானே போடணும் மகள். ஐத்தான் உங்களுக்கு விலங்கல பாத்தீங்க தானே? சதவீதம் பாடம் நாங்க படிச்சிட்டோம். இப்ப நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இந்த 20%ங்கிறது 100க்கு தானே மகள் 20%. அப்ப 100 ரூபாயுடைய ஒரு பொருளை வாங்கினா 20 ரூபாய்க்கு விற்பாரா 120 ரூபாய்க்கு விற்பாரா? நீங்களே சொல்லுங்களே. நீங்க ஒரு விற்பனை வியாபாரியா இருந்தா ஒருத்தர்கிட்ட 100 ரூபாவுக்கு ஒரு அப்பியாச கொப்பியை வாங்கி 20 ரூபாய்க்கு விற்பீங்களா? அந்த 100 ரூபாயோட சேர்த்து 20 ரூபான்னு வச்சு 120 ரூபாய்க்கு விற்பீங்களா? 120 ரூபாய்க்கு சார். 120 ரூபாய்க்கு தானே விற்பீங்க. அப்ப நீங்களாம் ரோயல் ஃபேமிலி. ஓ சார். நீங்களாம் ரோயல் ஃபேமிலி. 100 ரூபாய்க்கு வாங்கி 20 ரூபாய்க்கு விற்கிறது வேற லெவலையப்பா. அப்படி இருந்தா நிறைய வியாபாரிகள் நிறைய நுகர்வோர் வருவாங்களே, வந்து உங்கள்கிட்ட வாங்கிட்டு போயிட்டு அவங்க அங்கிட்டு விற்பாங்களா இருக்கும். எந்த ஒரு பொருளையுமே வாங்குற ஒரு விலையா இருந்தா அதோட லாபம் சேர்க்கும் பொழுது அந்த பொருள் வாங்கப்பட்ட விலையோட சேர்த்து தான் விற்கப்படும். இதுதான் நியதி, இதுதான் மார்க்கெட்டிங், இதுதான் பிசினஸ். சரியா? லாபம் தனியாக கொடுக்கப்படும் அப்படிங்கிறது. ஏன்னா இங்க கேட்டிருக்கிறது விற்பனை விலை. விற்பனை விலைனா லாபத்தையும்
கொள்விலையையும் சேர்த்தா தான் விற்பனை விலை வரும். நாங்க இதெல்லாம் படிச்சாச்சு சதவீதம் பாடத்துல. மறந்தா இனி செய்ய வழி இல்லை. மறந்தா இனி செய்ய வழி இல்லை. சரியா? ஓகேவா சரி சார். சார்? ஓ அப்ப வளைஞ்சி. ஏன் அப்ப ஏன் இங்க நினைக்கல நான் ரூபாய் 100ஓட 20 கூட்டுனேன் அப்படின்னு விலகி கொள்ளுங்க. சார் எழுதி கொள்ளவா கொஞ்சம் நிக்கிறாங்களா? சார் குயிக்கா எழுதி கொள்ளுங்க. புக்லையும் இருக்குது. நான் என் பங்குக்கு ஒருக்கா செய்து விட்டேன். சார் இன்னொரு 15 நிமிஷம் கிளாஸ் எடுப்பேன். யாரும் லெஃப்ட் ஆயிராங்க. அப்படி லெஃப்ட் 21 பேர் இருக்கீங்க. லெஃப்ட் ஆகுனா உங்களுக்கு தான் நட்டம். இருக்கவங்களுக்கு நான் செய்வேன். இன்னொரு 15 நிமிடங்கள் இந்த கிளாஸ் நடக்கும். நான் மேக்சிமம் இன்னைக்கு கிளாஸ் இந்த பாடத்தை முடிக்கணும் அப்படின்னு யோசிச்சேன். இன்னைக்கு முடிக்க கிடைக்க இல்லை. சரி, அடுத்த கிளாஸ்ல புது பாடம்னு தொடங்கிடுவேன். சரியா? கணிகருவி பாடம் தொடங்கிடுவேன். அடுத்த கிளாஸ்ல வராம இருந்துருவாங்க. சரியா? கணிகருவி பாடம் தொடங்கியே ஆகணும். இல்லாட்டி அப்படி பின்னுக்கு இறுகிடுவோம். நோட் பண்ணியாச்சா? மகள் நோட் பண்ணியாச்சா? 2 minutes சார். நேரம் பொன்னானது உங்களுக்கு. எனக்கு ரொம்ப லேட் பண்ணி கொண்டு தான் சிக்கலாயிரும். கொஞ்சம் குயிக் பண்ணுங்க. சரி சார். சரி சரி, இப்ப இங்க பாருங்க. அந்த முதல்ல விளங்காதவங்க இப்ப நல்லா விளங்கி கொள்ளணும். சரியா? இப்ப இங்க பாருங்க. இந்த 2வது கேள்வியே பாருங்க மகள். எத்தனாவது கேள்வி? 2வது கேள்வி சார். 2வது கேள்வி. நல்லா விளங்குனவங்க ட்ரை பண்ணலாம். ஆனா எதுவும் பேசாதீங்க, மைக் ஆன் பண்ணி. சரியா? கேள்வி: சமனான வேதனத்தை பெறும் 8 தொழிலாளர்களுக்கு நாளொன்றில் ரூபாய் 7,200 ரூபாய் வேதனம் வழங்கப்பட்டது. அவ்வாறெனின் 3 தொழிலாளர்களுக்கு நாளொன்றுக்கு பெற்ற வேதனத்தை காண்க. அப்ப 8 தொழிலாளர்களுக்கான மொத்த பணம் ரூபாய் 7,200. 3 தொழிலாளர்களுக்கான மொத்த பணத்தை தான் அவங்க கேட்டிருக்காங்க. அப்ப நாங்க படிச்சதின் படி y-இன் கீழ் x சமன் k இதான் எங்க விட்டு தொடர்பு. அப்ப இங்க y என்பது சம்பளம், x என்பது தொழிலாளர்களோட எண்ணிக்கை. அப்படித்தான் வரப்போகுது. சரியா? y என்பது சம்பளம், x என்பது தொழிலாளர்களோட எண்ணிக்கை. அப்ப அதுபடி எழுதணும்னா ரூபாய் 7,200 கீழ் 8 சமன் k முதலாவது தொடர்பு. அதே மாதிரி இங்க y-இன் கீழ் 3 சமன் k 2வது தொடர்பு. இது சரியா? இது கிளியரா? இது ஓகேவா? சரியா? சரியா மகன்? சரியா மகள்? நான் பேசுறது கேக்குது? சரி. அப்ப இங்க 7,200 கீழ் 8 சமன் y-இன் கீழ் 3 சமனாக இருக்கும். அப்ப இதுல இருந்து 8y சமன் 3 தர 7,200 அப்படின்னு வரப்போகுது. ஆகவே y-ன்ற பெருமானத்தை காணணுமா இருந்தா 8ஆல பிரிக்கணும். சரியா மகன்? சரியா மகள்? சரி சார்.
இங்க 8ஆல சுருக்குனீங்கன்னா ஒரு தடவை, இங்க 8ஆல சுருக்குனீங்கன்னா 900, அப்படிலாட்டி 900. ஆகவே y சமன் 3 பெருக்குனீங்கன்னா 2700. ஓகேவா? ஓகே சார். அப்ப 3 தொழிலாளர்களுக்கான வேதனம், 3 தொழிலாளர்களின் வேதனம் ரூபாய் 2700. சரியா? ஓகேவா? ஆம் சார். சரி. அப்ப கிளியர் தானே? ஓ சார். சரி. அதோட இந்த 5வது கேள்வியை பாருங்க. இத வேகமா நோட் பண்ணிக்கொள்ளுங்க, குயிக்கா வேகமா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட 5வது கேள்வியை பாருங்க. இதே மாதிரி கேள்வி முதல்ல நாங்க செய்தோம். புத்தக விற்பனை நிலையம் ஒன்று ஒவ்வொருவர் கொள்வனவிலும் 8 வீதம் டிஸ்கவுண்ட் பண்றாங்களாம். எத்தனை வீதம்? 8 வீதம். 8 வீதம். அப்ப இது 100க்கு தான் 8 பூத்தா. அப்ப நீங்க 100 ரூபா உடைய ஒரு புத்தகத்தை வாங்கினா அவங்க எவ்வளவு விலை குறைப்பாங்க? அவங்க எவ்வளவு விலை குறைப்பாங்க? 8 வீதம். 8 வீதம்னா 8 ரூபாய் குறைப்பாரு. 100 ரூபாய்க்கு வாங்குனீங்கன்னா 8 ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. அப்ப 8 ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணனா 100 ரூபாய் உடைய பொருளுக்கு நாங்க கொடுக்கக்கூடிய காசு 92 ரூபாய். 92 ரூபாய் கொடுக்கணும். 92 ரூபாய் நாங்க கொடுக்க வேண்டி இருக்கும். அப்ப 1200 ரூபாய் உடைய பொருளுக்கான டிஸ்கவுண்ட் பிரைஸ கேட்கிறாங்க. அப்ப 1200 விட குறையுமா அதிகரிக்குமா? அதிகரிக்கும். அம்பே டிஸ்கவுண்ட் பண்ணுனா குறையுமா அதிகரிக்குமா? கொஞ்சம் நல்லா குறையும் சார். சொல்லுங்க. குறையும். எவ்வளவு? என்னது? எத்தனை மடங்கு இங்க குறையும்? சொல்லுங்க, எத்தனை மடங்கு குறையும்? என்ன சார் விளங்கல? எத்தனை மடங்கு இங்க குறையும்னு கேட்டேன். 100 ரூபாய்க்கு 8 வீதம்னா அந்த 8 வீதம் என்பது 1 மடங்கு. 8 வீதம் என்பது எத்தனை மடங்கு? 1 மடங்கு. 1 மடங்கு. அப்ப 8 வீதம் என்பது 1 மடங்குனா 100 ரூபாய்க்கு. இப்ப இங்க 1200ல எத்தனை 100 இருக்குது? 1200ல எத்தனை 100 இருக்குது? 12. 12 இருக்குது. அப்ப ஒரு 100 1 மடங்கா இருந்தா அப்ப 12 100கள் இருக்குது. அப்ப 12 மடங்கு விலை என்ன செய்யணும்? குறையணும். குறையும். அப்ப 1 மடங்கு 8 ரூபாயா இருந்தா 12 மடங்குக்கு எவ்வளவு குறையும்? 12. சொல்லுங்க, 12. சார் கேள்வி ரிப்பீட் பண்ணுங்க. புத்தக விற்பனை நிலையம் ஒன்று ஒவ்வொரு கொள்வனவிலும் 8% கழிவு வழங்குகின்றது. கழிவு என்பது டிஸ்கவுண்ட். குறித்த ஒருவர் ரூபாய் 1200க்கு அங்கு புத்தகங்களை கொள்வனவு செய்யும் போது செலுத்த வேண்டிய பணத்தொகை எவ்வளவு? 8%னா அந்த சதவீதம் குறியீடு வந்து 100க்கு தான். அப்ப அங்க 100ன் மேல் 8. அப்ப 100 ரூபாவுடைய ஒரு பொருள் வாங்கினா அவங்க 100 ரூபாவே வாங்குவாங்களா, இல்லாட்டி அதை விட குறைப்பாங்களா, இல்லாட்டி அதை விட கூட வாங்குவாங்க? குறைப்பாங்க சார். குறைப்பாங்க. ஏன்னா கழிவு என்பது டிஸ்கவுண்ட். அப்ப நீங்க 100 ரூபாய்க்கு ஒரு அப்பியாச புத்தகம் வாங்குனீங்கன்னா, ஒரு கதை புத்தகம் வாங்குனீங்கன்னா, ஒரு கவிதை புத்தகம் வாங்குனீங்கன்னா உங்ககிட்ட இருந்து அவங்க வாங்கக்கூடிய காசு வந்து 92 ரூபாய். அப்ப 8 ரூபாய் உங்களுக்கு பேலன்ஸ் கொடுக்கணும். அதுதானே இந்த கணக்கின் சாராம்சம். சரியா? அப்ப இங்க 100 ரூபாவுடைய பொருளுக்கு 8 ரூபாய் விலை குறைச்சா 200 ரூபாய்க்கு 16 ரூபாய் குறைப்பாரு. அப்படித்தானே? ஆம் சார்.
அப்ப 1200 ரூபாய்க்கான விலையை காணணுமா இருந்தா 100 ரூபாய்க்கு 8 ரூபானா 1 மடங்கு. அப்ப 1200 ரூபாயில 12 100 இருக்குது. அப்ப இங்க நமக்கு எவ்வளவு குறைக்கணும்? 12 மடங்கு குறைக்கணும். 12 மடங்கு. அப்ப 12 மடங்குனா 1 மடங்கு 8 ரூபாயா இருந்தா 12 மடங்கு எவ்வளவு? 12 8 96 ரூபா. அப்ப 1200 ரூபாயில இருந்து எவ்வளவு குறைய போகுது? 96 96 ரூபாய் குறைய போகுது. இப்ப அது சரியா பிழையான்னு நம்ம ஒரு செய்க வழியில கண்டுபிடிப்போம். சரியா பிழையான்னு செய்க வழியில என்ன செய்வோம்? கண்டுபிடிப்போம். ஓகே ஓகே சார். அப்ப இங்க நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இங்க இந்த எக்ஸ் என்பது சரியா நல்லா கவனிச்சுக்கொள்ளும். இங்க எக்ஸ் என்பது சரியா அந்த பொருளின் குறித்த விலை. இந்த y என்பது அந்த பொருளோட விக்கிற விலை. அப்ப நான் இதை எப்படி போடுவேன்? ரூபாய் 92 கீழ் ரூபாய் 100 சமன் கே. முதலாவது தொடர்பு. அதே மாதிரி இங்க ரூபாய் y கீழ் ரூபாய் 1200 சமன் கே இரண்டாவது தொடர்பு. சரியா? இப்போ ஓகேவா? ஓம் சார். இப்ப இதுல இருந்து 1,2ல இருந்து கே சமன் 92 கீழ் 100 அங்கால y கீழ் 1200. அப்ப இதுல இருந்து 100y சமன் 92 தர 1200. ஆகவே y சமன் 92 தர 1200 கீழ் 100. இந்த 100ல உள்ள 2 சைவரும் 1200ல உள்ள 2 சைவரையும் கட் பண்ணிடலாம். சோ 12 2 24க்கு 4. 12 2 24க்கு 4 மீதி 2 12 9 108. சரியா? 12 9 108. 108ஓட 2 கூட்டுனீங்கன்னா 108ஓட 2 கூட்டுனீங்கன்னா எவ்வளவு? 110. 110. அப்ப 1104 ரூபான்னு வரும். 1104 ரூபாய். ஆகவே செலுத்த வேண்டிய பணம் ரூபாய் 1104. இப்ப நல்லா பாருங்க. 1200 ரூபாயில இருந்து 96 ரூபாயை கழிச்சு பாருங்க எவ்வளவு வருதுண்டு. 4 9ல இருந்து 9 போனா 0. இங்கே கீழே 1 இங்கே கீழே 1. அப்ப சரிதானே? ஓம் சார். சரி. அப்ப கிளியர் தானே இப்ப எல்லாருக்கும்? ஓம் சார். விளங்கிட்டு. இப்ப எல்லாருக்கும் கிளியரா? ஸ்கிரீன் வழங்குது இல்ல. அந்த மைக்க ஓபன் ஆகி ஸ்கிரீன் விளங்கும். மைக்க ஆன் பண்ணி காய்ச்சி கொண்டிருக்காங்க தானே, அதனால கொஞ்சம் சிக்கல். மைக்க ஓபன் ஆகி பாடு ஸ்கிரீன் விளங்கும். ஓகே சார். சார் எனக்கு இன்னொரு அந்த சதவீத மகன் சதவீதம் பாடம் ஆல்ரெடி படிச்சு முடிச்சாச்சு. இப்ப சதவீத கணக்கு இன்னொன்னு விளங்கப்படுத்துங்கன்னு சொன்னீங்கன்னா எனக்கு நல்லா இருக்கும் கூத்து. சரியா? இது இப்படி கணக்கு சார். நீங்க இப்ப சொல்லுங்க, பேசுங்க. இப்ப நீங்க செஞ்சீங்களே சார் அதே மாதிரி ஒரு கணக்கு தான். இதே மாதிரி கணக்கு சதவீதம் பாடத்துலயும் செஞ்சிருக்கோம். இதே மாதிரி கணக்கு அத்தியாசல் பெருமானம் மட்டும்தான் மாறி இருக்கும். இதே மாதிரி கணக்கு அங்கேயும் நாங்க செய்திருக்கோம். சரியா? போய் பாத்தீங்கன்னா விளங்கும். குறித்த விலை, விற்ற விலை எல்லாம் அங்க படிப்பிச்சிருக்கேன். சரியா? கழிவு, தரகு எல்லாமே அங்க படிப்பிச்சிருக்குது. நாங்க மறந்தாச்சு. 100 ரூபாய் உடைய ஒரு பொருளுக்கு 8 வீதம் கழிக்கிறாரு அப்படின்னா, ஏன்னா 100க்கு தான் 8. அந்த 8% என்பது 100க்கு 8. அப்படித்தான் அதை வாசிக்கணும். 100ன் மேல் 8. அப்ப 100ன் மேல் 8 இருந்தா
100 ரூபாவுடைய ஒரு பொருள் வாங்கினா அந்த கருத்தின்படி 8 ரூபா ஒரு குறைக்கணும். 8 ரூபா இங்க என்ன செய்யணும்? குறைக்கணும் சார். குறைக்கணும். அப்ப 8 ரூபா குறைச்சா கடைக்காரருக்கு நீங்க எவ்வளவு கொடுப்பீங்க? அவர் தான் உங்களுக்கு 8 ரூபா பேலன்ஸ் கொடுத்துருவாரு. அப்ப நீங்க 100 ரூபா கொடுத்தா உங்களுக்கு 8 ரூபா பேலன்ஸ் கொடுத்தா அவர் எவ்வளவு எடுத்திருப்பாரு? 92 ரூபா. 92 ரூபா சார். 92 ரூபா எடுத்திருப்பார். அப்ப 100 ரூபாவுடைய பொருளுக்கு 92 ரூபாயா இருந்தா இது ஒரு தரவு, ஒரு தகவல். 100 ரூபாய் குறித்த விலை 8 ரூபா டிஸ்கவுண்ட் கொடுத்தனால அவர் வித்திருக்க விலை 92 ரூபாய். ஏன் போர்டு தான் போட்டிருக்காரு 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கினீங்கன்னா இங்க 8 ரூபா டிஸ்கவுண்ட்னு சொல்லி. அப்ப 1200 ரூபாய்க்கு நீங்க வாங்கினீங்கன்னா எவ்வளவு குறைச்சிருப்பாரு, அப்ப எவ்வளவு குறைச்சி எவ்வளவு எடுப்பாரு அப்படிங்கிறது தான் இங்க கருத்து. அப்ப இது ரெண்டாயும் தொடர்பு படுத்தினா 1200 ரூபாய்க்கு நீங்க 1104 ரூபாய் நீங்க கொடுத்துருக்கோம். அப்ப உங்களுக்கு 96 ரூபாய் குறைச்சிருப்பாரு. எவ்வளவு குறைச்சிருப்பாரு? 96 ரூபாய் குறைச்சிருப்பார். சரியா? சரியா மாயன், அக்ஷயன்? சரியா? ஓகே சார். சரி, முதல்ல 2 கேள்வி இருக்குது ஹோம்வொர்க். இங்க இந்த 1வது கேள்வி, இந்த 3வது கேள்வி, இந்த 4வது கேள்வி, இந்த 3 கேள்வி ஹோம்வொர்க். அப்ப இந்த 5 கேள்வியும் செய்து கொண்டு அடுத்த கிளாஸ்க்கு வாங்க. அடுத்த கிளாஸ்ல இந்த பாடத்தை முடிச்சிட்டு அங்கால கணிகருவி பாடத்தை ஸ்டார்ட் பண்ணிடுவேன். சரிதானே? ஓகே சார். நீ வராம இருந்தா அது எனக்கு பிரச்சனை இல்லை. வராம இருந்தா எனக்கு பிரச்சனை இல்லை. தேவை ஒன்று இருக்குமா இருந்தா கட்டாயம் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க. சரி, எல்லாருக்கும் குட் நைட். Thank you sir. Bye sir. Good night. Thank you, sir. Good night, sir. Good night, sir. Thank you. Bye.